இதிகாசங்கள் இயக்கப்படும் மேடையுடன், சிந்திய ரத்தத்தை பொருட்படுத்தாத நடனங்களுடன், இமாலய வெற்றியை தேடும் 4 ஜோடிகளோடு உங்களை வரவேற்கிறோம். இதுவே பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி. ஏங்க வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். தீபாவளி முடிஞ்சே இன்னும் செட்ல மட்டும் தீபாவளி முடியவே இல்லையே. தீபாவளிலாம் கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு டிஃபரெண்டான ரீசன்காக இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் டே. அது ஓகே சிவா, இது என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் எனக்கு சொல்லிடுங்களேன். ஏன்னா இங்க வந்து பார்த்தா ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கு. எப்படி போட்டுவாங்க இல்லையா? திரும்புங்க, ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பேக் வியூ காமிங்க. நான் நமிதாவா? நான் பேக் கம் ஆன் கோ ஃபார் இட். ஒரு பாதி ஜாக்கெட் போட்ட மாதிரி இல்ல, என்னது இது சிவா? வாட் இஸ் திஸ் ஃபேஷன்? ஆமா, நிறைய பொண்ணுங்க இப்பலாம் ஜாக்கெட்டே போடுறது இல்ல, அதனால நான் போட்டுட்டேன் அந்த ஜாக்கெட்டை. வாட் டு டு யா? நீங்க ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க, அப்புறம் நாங்க தான் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுமே அப்படின்னு. நான் செட்ல இருந்து அப்படி நுழையும் போதே நிறைய பேர் பார்த்தவங்களாம் சம்மக் சல்லோ சம்மக்கு சல்லோ தான் சொல்லிருப்பாங்க. சம்மக்லாம் வேற யாரும் வந்தா தான் சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே யூ லுக்கிங் ஸ்மார்ட் டுடே. அப்படி வாங்க, சொல்லி ஆகணும். அப்போ அது பேசுறதை நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லி. நான் நிறுத்திக்கிறேன். அது சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாட் இஸ் தி ஸ்பெஷல் ரீசன்? கடந்த 19 வாரங்களா நம்ம ஜோடிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10 ஜோடிகள் ஆரம்பிச்சாங்க இல்லையா? இந்த மேடையில பல ரவுண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், கலக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே பயங்கர காம்படிட்டிவா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு ரவுண்டுக்கு அப்புறம் அந்த ஜோடிகளோட டான்சிங்கும் பயங்கர இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்ஸ், டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். லைக் கப் ஆஃப் டீ, எங்களுக்கு என்ன சான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம வந்து வார வாரம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். பட் அது எல்லாத்தையும் மீறி இங்க கிடைக்கிற ஏகப்பட்ட ப்ரெஷர், டேலண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய டான்ஸ்ல அதிக திறமையோட பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து ஃபைனல்ஸ்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து 4 ஜோடிகள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ்ல இந்த மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இல்லையா? அண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபைனல்ஸ் 1 பார்த்துட்டோம். ஃபைனல்ஸ் 1ல அதுலயும் ஒரு எலிமினேஷன் முடிஞ்சு, அதையும் தாண்டி அந்த 4 ஜோடிகள் அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஆமா, ஏன்னா அந்த 4 ஜோடிகள் வந்து பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா சரி, 5 ஜோடிகளோட பயணம் வந்து எப்படி இருந்தது நம்மளோட ஃபைனல்ஸ் 1ல? அவங்க எப்படி 4 ஜோடிகளா மாறினாங்க அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? சிவா, நிஜமாவே அந்த ஃபைனல்ஸ் 1 வந்து பயங்கரமா இருந்தது. ஏன்னா எல்லா ஜோடிகளுமே அவங்களோட பெஸ்ட் டேலண்ட் நம்ம மேடைக்கு கொண்டு வந்து நம்ம ஜட்ஜஸ் அசத்திட்டாங்க இல்லையா? இன்ஃபேக்ட் ரம்யா மேம் அண்ட் பரத் வெரி வெரி இம்ப்ரெஸ். இருந்தாலும் 5 ஜோடிகள்ல இருந்து இப்போ 4 ஜோடிகள் தான் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த மேடையை அலங்கரிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? இந்த 4 ஜோடிகள்ல இருந்து ஒரு ஜோடிக்கு மட்டுமே இந்த டைட்டில் ஜெயிக்க போற வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த ஜோடி யாருன்னு தெரிஞ்சுக்கிற நாள் இதுதான். So once again welcome to Purvika Mobile Jodi Season 5 powered by Maggie Grand Finale. Jodi number இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான நாளா இருக்க போகுது, எபிசோடா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இப்பவே கொஞ்சம் டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு சிவா. ஏன்னா இந்த மேடைகள்ல நம்ம வந்து பல விதமான டான்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு ஜோடியுமே ஒவ்வொரு கட்டத்துல அவங்க வந்து they stretch themselves. அடிபட்டுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியாம இல்லாம அண்ட் எல்லாரும் வந்து ஆடி இருக்காங்க. எல்லாமே ஒரு டைட்டில், அந்த ஜோடி சீசன் 5 ஓட டைட்டில் வின்னர் நான் ஆகணும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தானே. கண்டிப்பா இதுல வந்து ஜோடிகள், அதாவது ஒருத்தர் மட்டும் நல்லா ஆடினா பத்தாது, 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் 2 பேருமே ஒவ்வொரு வாரம் எக்ஸைட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் ஒரு சாதாரணமான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதையும் தாண்டி ஒரு 100 மடங்கு ஸ்பெஷலான பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட 4 ஜோடிகளுமே காத்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க மட்டும் அந்த நம்பிக்கை வச்சிருக்கல, அவங்களோட சேர்ந்து
நம்மளோட ஜட்ஜஸுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட நிறைய எபிசோட்ஸ் டிராவல் பண்ணி இங்க வந்து சரி இந்த ஃபைனல்ஸ் வந்து நம்ப முடியாத அளவுக்கு அவங்க ஆடணும் and they should really stun us அப்படின்னு தான் நம்ம ஜட்ஜஸ் வந்து மனசுல நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, அதுதான் கேட்க வந்து எங்க ஜட்ஜஸ். ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. இப்பதான் நான் வந்து மின்சார பூவே அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து நினைச்சிருக்கீங்க. ஐயங்கார் வீட்டு ஐயங்கார் வீட்டு அழகு மட்டும் கிடையாது மேம், எங்க ஜோடி சீசனுக்கே ஒரு அழகு நீங்க தான் மேம். ஏன் நான் உங்களை பத்தி ஏதாவது சொல்லணும்னா இப்போ? நோ, நான் பவனா மாதிரி கிடையாது. How dare you? Oh, thank you. Okay, so this is a grand finale. அதனால ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். எந்த மைண்ட் செட்டோட வந்திருக்கீங்க? What mood are you in? I'm very excited. Okay. என்னன்னு சொல்ல முடியல. I just want to see who's the winner. ஏன்னா இவ்வளோ வாரமாக கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி அதுக்கு ஒரு ரிவார்டு இப்போ கிடைக்குதுன்னா இட்ஸ் லைக் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் ஐ ரியலி எம் வெயிட்டிங் டு see who the winner is. ஓகே, அண்ட் இந்த வாரம் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த எபிசோட்ல ஆப்வியஸ்லி நிறைய எங்களுக்காக பிளான் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் இப்போவே சொல்லிடணுமா? கொஞ்சம் ஏதாவது டீசர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் போங்க நான் சொல்லிப்பேன். ஓகே, அண்ட் சிவா இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா 2 ஜட்ஜஸ் கிடையாது 3 ஜட்ஜஸ். 3 ஜட்ஜஸ். ஓ சூப்பர், அருமையான விஷயம். அண்ட் ரம்யா மேமோட சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போற அடுத்த ஜட்ஜ் கூப்பிடலாமா? எஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம், சங்கர் சாருடைய படத்துல பாய்ஸ்ல அறிமுகமான ஒருத்தர், அதன் பிறகு ஏகப்பட்ட திரைப்படங்கள் அண்ட் ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸை வந்து இவர் அப்படியே கூட சேர்த்திருக்காரு. அண்ட் அடுத்தடுத்து அதிரடியான நிறைய படங்கள் கைவசம் வச்சிருக்காரு. ஸோ இன்னும் சந்தோஷமான விஷயம், ஃபைனல்ஸ் 1லயும் நம்ம கூட இருந்து கண்டஸ்டன்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்டா ஜாலியா கேஷுவலா பேசி நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்தவர் அவர். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு லெட்ஸ் வெல்கம் சின்ன தளபதி பரத். வெல்கம் பேக் பரத். Thank you, my pleasure. கிராண்ட் ஃபினாலே. ஸோ இந்த மேடையில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? Contestants பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கான மூடில் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் டென்ஷனாக இருப்பாங்க பிகாஸ் 4 contestants-லேருந்து 1 is going to be the winner. Right. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது மேடம் சொன்ன மாதிரி. என்ன நடக்க போகுது பிகாஸ் நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய இனோவேஷன்ஸ் இருக்கும் இப்போ இந்த மேடையில் 4 டீமுக்கு மத்தியில். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சிவா, 2 ஜட்ஜஸ் இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பெஷலா 3வது ஒரு ஜட்ஜ் நம்ம வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு டைம் வந்தாச்சு இல்லையா? ஆமா, இது கிராண்ட் ஃபினாலே, அதனால அப்படியே ஜட்ஜஸ் பேனலும் இன்னும் கிராண்டா இருக்க போகுது. அந்த வகையில வரப்போறவரும் ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இந்த மேடையில நின்னுட்டு இருக்காங்க. அடுத்தது யார் வர போறாங்க? அடுத்தது இது டான்ஸ்க்கான மேடை அண்ட் அது சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் வரணும். அண்ட் இன்னும் சந்தோஷமான விஷயம், இந்தியாவில் நிறைய நடன இயக்குனர்கள் வந்து தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு சிலரால் மட்டுமே அந்த சாதனையை செய்ய முடிஞ்சுது. அந்த சாதனை பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்த ஒரு நடன இயக்குனர். நாம் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் சமீபத்தில் நடனத்துக்காக தேசிய விருது வாங்கிட்டார் அப்படின்றதான். ஸோ அந்த கையோட நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சிட்டு ஒரு ஒரு விருது நாயகனா இந்த மேடைக்கு வந்து நிற்க போறார். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஏன்னா இவருடைய மூமெண்ட்ஸ் வந்து என்னை மாதிரி ஆட தெரியாத யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி லுங்கிலாம் வச்சுட்டு நிறைய டிஃப்ரெண்ட் மூமெண்ட்லாம் மாஸ்டர் வந்து அழகழகா கொரியோ பண்ணுவார். ஸோ லெட்ஸ் வெல்கம் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் ஆன் ஸ்டேஜ். வெல்கம் டு த ஷோ மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, அதுவும் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு. ஸோ நீங்கள் ஜோடி சீசன் 5 பார்த்துருக்கீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனும் கூட. எப்போவும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்கிற முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ. ஸோ இதை பற்றி எப்போவுமே வினர்ஸ் தான் மைண்டில் இருப்பாங்க. பட் எனக்கு என்னவோ தெரில, இந்த லூசர்ஸை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக அவங்களோட உழைப்பு இவ்வளோ மாதமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் வந்து இங்கே அவங்க மிஸ் ஆகும்போது இட்ஸ் அ காம்படிஷன் இருந்தாலும் அது மிஸ் ஆகும்போது அதோட பெயின் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் அதுதான் அவங்கள நினச்சா தான் எனக்கு வருத்தமாகவும் பயமாகவும் இருக்குது. எனக்கு வந்ததுலேருந்து ஐயோ சொல்ல போகிறோமே, ஐயோ லூசர் சொல்ல போகிறோமேன்ற ஒரு பயந்துட்டே இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் ஃபைனல்ஸ் அண்ட் இதில் 4 ஜோடி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த மேடைக்கு வந்திருக்கீங்க? இல்லை, சமீபத்தில் பார்த்து நான் பயங்கரமாக இருந்தது.
எனக்கே ஒன்றும் எது பயங்கரமா இருந்தது? இல்லை இன்னைக்கு இவர் ஷர்ட் பயங்கரமா இருந்தது. நான் அங்கேயே படத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஷாருக் கான் ஸ்டைலில் ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்காருன்னு. இன்னைக்கு இன்னும் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஸ்பைக்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்காரு. எஸ் அண்ட் சிவா வந்து ஸ்டைலாவும் இருப்பாரு, சூப்பராவும் ஆடுவார். ஓ உங்களை கேட்டாரா மாஸ்டர்? சிவா this is grand finale சிவா, அதனால நீங்க கண்டிப்பா ஆடி ஆகணும். 3 ஜட்ஜஸ்மே இங்க இருக்காங்க, அவங்க வந்து க்ளோஸ் அப்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். நீங்க தான் ஓகே மச்சான், சூப்பர் சூப்பர். இது செம்ம இன்ட்ரோடக்ஷன். ஆனா உங்க ட்ரெஸ்ஸுக்கு அந்த டான்ஸ் ஈஸியா இருக்கு. ஆட வச்சிருவோமா? ஆட வச்சிடலாமா? இவங்க அப்படி அப்படி இன்னைக்கு உடனே இல்ல பவனா 2 பேரும் சேர்ந்து கலாய்ச்சிடலாம் சிவாவை. எப்படி மாட்டி விட்டாரு பாருங்க. How dare you? அதுவும் Dress பத்தி. அதுவும் Dress பத்தி. How dare you? I know. சரி, அந்த மூமெண்ட்டை பத்தி தான் சொன்னாரு. மூமெண்ட் ஈஸியா இருக்கு. அது மாதிரி மாஸ்டர் நீங்க வந்து அவரை ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, இது நல்லது இல்ல. மாஸ்டர் நான் ரொம்ப நல்லது மாஸ்டர், நமக்கு சப்போர்ட்டே இல்ல இந்த இடத்துல. But thank you so much. நிஜமாவே இந்த 3 ஜட்ஜஸ் இந்த மேடையில் நின்னுட்டு இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கு. And we know that competition ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, but it's going to be really interesting. So கரெக்டான ஜட்ஜஸ் தான் இந்த மேடைக்கு, இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். And we're very happy once again. Thank you. Thank you.